ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2025 தான் இருக்கோம்னாலுமே, நீங்கள் மிக சரியான திட்டமிடுதல்கள் மற்றும் உங்களுக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டீர்கள் என்றால், அதற்கு தகுந்தாப்புல நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே இந்த பதிவை நம்ம தரோம். 12 ராசிகள்லையுமே இப்போ இந்த 2026ல் கிரகங்கள் மாறுபாடுகள்னால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில ராசிகள் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்கு. ஏன்னா 2025 அப்படி அமைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 கிரகங்களும் ஒரே சமயத்தில் பயிற்சி அடைஞ்சு ஏகப்பட்ட விஷயங்கள் மாறுபாடெல்லாம் உருவாகி இப்போ 2026 பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு பொசிஷனுக்கு உங்களுக்கு ரெகுலராக பலன் தரப்போகுது. ஸோ இதில் சனிப்பெயர்ச்சினால் பலன் பெறாதவர்கள் கூட 2026 உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த பெயர்ச்சி பலன்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க எனக்கு வெற்றி கிடைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புவீர்கள் என்றால் அதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அது எண் கணித ரீதியானது. கிரகங்கள் ரீதியான பலன்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் லைஃப் லாங்குக்கும் எனக்கு கிரகங்கள் எப்படி சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, சாதகமாக இருந்தால் அதிகப்படியான வெற்றிகளும், பாதகமாக இருக்கிற சமயத்தில் எனக்கு பாதிப்புகள் இல்லாத வகையிலும் நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பலன்களை முழுமையாக பார்த்து கடைசியாக நான் சொல்லக்கூடிய இலவச பொது பலன்களை பற்றிய குறிப்பை பார்த்துட்டு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய முழு பெயரையும் இனிஷியலோட ஆங்கிலத்தில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின குறிப்பை இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். தனுசுக்கு இப்போதைக்கு குரு அவர் தான் உங்களுடைய ராசி அதிபதி. ஆனால் அவர் இந்த வருடத்தின் முற்பகுதியில் நன்மையாகவும் அது மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டிற்கும் போயிடுவார். அஷ்டமஸ்தானத்துக்கு குரு நகர்ந்துருவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா இந்த வருடத்துடைய முற்பகுதியில் முதல் 3 மாதங்களுக்குள்ளார நிறைய முக்கியமான விஷயங்களை திட்டமிட்டு செய்து முடிச்சுக்கணும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்கு அடித்தளம் போட்டு வைக்கிறீங்களோ அது எல்லாமே மார்ச்சுக்கு அப்புறம் ஸ்மூத்தாக உங்களுக்கு நடந்து முடியும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் சோம்பல் காரணமாக மார்ச் வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு காலதாமதப்படுத்தும். அதனால் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச்சுக்குள்ளார நிறைய விஷயங்களை நீங்கள் செய்து முடிப்பது போல் நீங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள். அது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். இதே இந்த 8ஆம் வீட்டிற்கு மார்ச்சுக்கு அப்புறம் குரு நகர்ந்தாலுமே கூட உங்களுக்கு குருவினுடைய பார்வை பலம்ங்கிறது ஓரளவுக்காச்சும் உங்களை காப்பாற்றவே செய்ய போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, அடுத்த ஒரு பெரிய கிரகமான சனி என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வருடம் முழுமையுமே சனி அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் வீட்டில் அமர்கிறார். அப்போ நீங்கள் நிறைய ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நான் ஏற்கனவே குருவுக்கு சொன்னது மாதிரி அந்த முதல் 3 மாதங்கள் மிக சரியாக திட்டமிட்டு காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனியின் எஃபெக்ட்லேருந்து ஓரளவுக்காச்சும் நீங்கள் தப்பிக்க முடியும். அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களை வச்சு செய்யும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நீங்கள் இருக்கணும். அதிகப்படியான வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். நீங்கள் பெரிய கடன் புதைக்குழியில் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிந்தவரை நண்பர்கள் மூலமாக நீங்கள் உதவிகள் பெற்றுக்கொள்ளலாம். குருவுடைய பார்வை பலத்தினால் அது போன்ற உதவிகள் கிடைக்கவும் செய்யும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாமே இந்த 2026 நீங்கள் செய்துக்கிட்டே வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக அதை செய்து முடிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 2026 நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த குருவுடைய அம்சம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா முழு சுபகிரகம். அவர் எப்போதுமே உங்களுக்கு நன்மை செய்யவே காத்துட்ருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படிப்பட்ட கிரகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி, இந்த ராசியைச் சேர்ந்த நபர்கள் சித்தர் வழிபாடுகளை நிறைய செய்யணும். பௌர்ணமி தினங்களில் ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் சென்று வருவது உங்களுடைய கர்மாக்குரிய அந்த கார்மிக் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் இம்பேக்டை உங்களுக்கு கம்மி பண்ணி தரும்.
ஸோ 2026ல் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் முதல் பகுதியிலேயே நடக்கும். அப்போ இந்த முதல் பகுதிக்குள்ளார ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையுமே ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளார எல்லா விஷயத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செய்யும் பொழுது, உங்களுக்கு அதன் பிறகு வரக்கூடிய மாதங்கள் எளிதாக கடந்து விடலாம். கூடவே இந்த தெய்வ வழிபாட்டையும், இந்த சித்தர் குருமகான்களை வழிபடுவது, அது எந்த குருவாக வேணாலும் இருக்கலாம். ஷிரடி சாய்பாபா இருக்கலாம், மகான் ராகவேந்தராக இருக்கலாம். இவங்களுடைய வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கப்பெற்று காப்பாற்றப்படுவீர்கள். நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன் இல்லையா? குலதெய்வ வழிபாடு செய்வதின் முக்கியத்துவம். ஏன்னா, குரு வந்து எப்போதுமே தன்னை புனிதமாக வைத்துக் கொள்ளக்கூடியவர். தனக்கு ஒரு இடர் நேருது அப்படிங்கும்போது, கடவுளே வந்து வேற யார்ட்ட போய் முறையிட முடியும்? நமக்கு சோதனை வந்தா கடவுள்ட்ட போய் நிக்கிற மாரி, கடவுளுக்கே சோதனை வந்தா யார்ட்ட போய் நிக்க முடியும்? அது மாதிரி தான். உங்களுடைய ராசி அதிபதியே குரு தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய குல குரு அல்லது குல தெய்வ வழிபாடுங்கிறத அந்த ஒரு நேர்த்தி கடன்கள்னு சொல்றாங்க இல்லையா? அது எல்லாமே இந்த வருடத்துல நீங்க செய்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெரிய அளவுக்கு எதுவும் நெகட்டிவிட்டி இல்லாத அளவுக்கு குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார். அதோட உங்களுக்கு உத்தியோக உயர்வோ அல்லது வியாபாரத்தில் ஏதேனும் வளர்ச்சி கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அது இந்த மார்ச் 2026க்குள் உங்களுக்கு நடக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு எல்லா காலங்கள்லேயும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பெயரை வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பொருத்தமாக அமைத்து கொள்ளும் பொழுது, அங்கு ஒரு மாபெரும் சக்தி உருவாகி உங்களுடைய பெயரே எந்திரமாகவும், அதை இயக்கக்கூடிய ஆக்சுவலாக உங்களுடைய உடல் எந்திரமாகவும் உங்களுடைய பெயர் மந்திரமாகவும் செயல்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ பழைய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா மந்திர உச்சாரணங்கள்லாம் செய்து அந்த கருவறையில் அந்த மூலவரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய தெய்வத்திலிருந்து உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைப்பது போல உங்களுடைய பெயரே மந்திர சக்தியாக உருவாகி உங்களுடைய உடல் எந்திரத்தை செய்யக்கூடிய வல்லமை வந்து ஒரு சக்தி மிகுந்த அதிர்ஷ்ட பெயருக்கு உண்டு. இது இத்தனை வருட காலம் 20 வருஷத்துக்கு மேற்பட்ட என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பெயர் திருத்தத்தினால் வெற்றி பெற்றவர்கள் அன்றாடம் எனக்கு தொடர்பு கொண்டு அவங்க ஃபீட்பேக்கை சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் அது போன்ற ஒரு வெற்றி லைஃப் லாங்குக்கும் கிரக பயிற்சிகள் எப்படி இருந்தாலும் நல்லபடியாக உங்களுக்கு லைஃப் அமையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் எனக்கு முதல்ல அனுப்பிச்சி விடுங்க. அது தற்போது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொது பலன்களாக வழங்குறேன். நிறைய பேருக்கு ஆல்ரெடி நல்லா அமைஞ்சிருக்கும். அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்குன்னே நான் சொல்லிட போகிறேன். அப்படி அமையாதவர்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லுவேன். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெய்டு கன்சல்டேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இலவச பொது பலன்களில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றின குறிப்பு வரப்போகுது, பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றிய குறிப்பு வரப்போகுது, உங்களுடைய பெயர் தற்போது என்ன நம்பரில் அமைஞ்சிருக்கு, அது என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிற தகவல்கள் எல்லாமே நான் அனுப்ப போகிறேன். இதில் முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு உடனடியாகவே என்னால் அந்த இலவச பொது பலன்களை கொடுத்துட முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகவும் சில நேரங்கள் கொடுக்க முடியாமலே கூட போகலாம். அதனால் அந்த முதல் 100 பேர் உடனடியாகவே நீங்கள் பலன் பெறுவீர்கள். 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பி வைக்கப்படும். இதில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய வியாபாரம் சரியாக போகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சி வைக்கலாம். அது உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவலையும் நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தை ஏதேனும் உங்களுக்கு இருந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் சூட்டி இருந்தீர்கள் என்றால் குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், குழந்தைக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெயர்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண வேண்டாம். அப்போ தான் என்னால் உங்களுக்கு அதில் என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்கை அனுப்ப முடியும். சப்போஸ் குழந்தைக்கு பேரே வைக்கலைன்னா நீங்கள் பிறந்த நேரத்தையும் குழந்தை ஆனா பெண்ணாங்கிறத குறிப்பிட்டு தேதியை அனுப்புங்க. அந்த குழந்தைக்கு என்ன நட்சத்திரம், அந்த பிறந்த தேதிக்குரிய அம்சங்கள் என்னங்கிறத நான் பதிவில் அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.